நடத்தை விதிமுறைகளை மீறியதாக காங்கிரஸ் எம்எல்ஏ எஸ் ராஜகுமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் ராஜகுமாரின் பிறந்தநாள் விழா மயிலாடுதுறையில் உள்ள சட்டப்பேரவை அலுவலகத்தில் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. எம்எல்ஏ அலுவலக வளாகத்தில் கேக் வெட்டியும் பிரியாணி விருந்து உபசரிப்பும் செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு சனிக்கிழமை மதியம் 3 மணி அளவில் வெளியான நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குளித்தலை அருகே நடைபெற்ற தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் உரிய அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட 13,93,500 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பலூர் குளித்தலை அருகே சிந்தலவாடி பெட்ரோல் பங்க் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக காரைக்காலைச் சேர்ந்த வடிவேல்ராஜ் என்பவர் ஓட்டி வந்த கண்டெய்னர் லாரியை சோதனையிட்டனர். அப்போது வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 4,75,000 ரூபாய் கொண்டுவரப்பட்டதை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். அதேபோல் குளித்தலை அருகே சின்ன ரெட்டிப்பட்டியில் மினி சரக்கு வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 1 லட்சம் பணத்தினையும் பறிமுதல் செய்தனர். இதேபோல் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட பிறகு பறக்கும் படையினர் இன்று ஒரே நாளில் மட்டும் குளித்தலை பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்டதாக ரூபாய் 13,93,500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். குமாரபாளையத்தில் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தும் துண்டு மற்றும் மப்ளர்கள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா முழுவதும் உள்ள அரசியல் கட்சியினர் தங்கள் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட வண்ணங்களில் துண்டுகள் மற்றும் மப்ளர்கள் தயாரிக்கும் பணி தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தேர்தல் காலங்களில் தங்கள் கட்சியின் சின்னங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் கட்சியின் கொடிக்கு ஏற்ற வகையில் உள்ள வண்ணங்களில் மப்ளர்களும் துண்டுகளும் தயாரிக்கப்படுவதுடன் அவற்றில் அரசியல் கட்சியின் சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை மப்ளர்கள் அதிக அளவில் விற்பனையாவதாலும் தேர்தல் நேரம் என்பதால் இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்வதற்காக தற்போது தீவிரமாக தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது தேர்தல் நேரம் என்பதால் அரசியல் கட்சிகள் தேவைக்காக உற்பத்தியும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. பொள்ளாச்சியில் ஒரே நாளில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 42.26 லட்சத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் மக்களவைத் தேர்தலை ஒட்டி பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் ராமப்பட்டினம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி சுலேஸ்வரன்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் வாகனத்தில் எடுத்து வந்த 3,37,400 பறக்கும் படை குழுவினர் பறிமுதல் செய்தனர். அதேபோல் கோபாலபுரத்தில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் மதுரையைச் சேர்ந்த செந்தில்குமாரிடம் முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த 2,40,000 பறிமுதல் செய்தனர். இதேபோல் பாலக்காடு சாலைநல்லூர் கைகாட்டி அருகே வாகனத்தில் வந்த பெரிய நெகமத்தை சேர்ந்த சந்திரகுமார் முறையான ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த 1,64,000 பறக்கும் படை குழுவினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் மொத்தம் 6 பேரிடமிருந்து முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட மொத்தம் 42,20,900 ரூபாயை பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மணக்குடி கிராமத்தில் இடிந்த குடிசை வீட்டில் வாழ்ந்த மூதாட்டிக்கு ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடு கட்டிக் கொடுத்த சமூக ஆர்வலருக்கு கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதி மோகன். இவர் தனது பெயரிலேயே பாரதி மோகன் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி கடந்த 15 ஆண்டுகளாக
ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி ஊராட்சி மேலத்தெருவில் வசித்து வருபவர் மூதாட்டி சுசிலா. கணவன் இறந்த நிலையில் தன் மகளுடன் இடிந்த நிலையில் உள்ள குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். மேலும் இதுகுறித்த சமூக வலைதளங்களில் வந்த தகவலை அடுத்து பாரதி மோகன் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பங்களிப்போடு 2 லட்சம் மதிப்பீடு சிமெண்ட் சீட் கொண்ட பாதுகாப்பான புதிய வீடு ஒன்றை கட்டி முடித்தார். அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் இன்று மூதாட்டி சுசிலாவிடம் அப்பகுதி கிராம மக்கள் முன்னிலையில் புதுமனை புகு விழாவையும் சிறப்பாக நடத்தினார். மேலும் சமூக ஆர்வலர் பாரதி மோகனின் முயற்சி கிராம மக்களிடையே பாராட்டை பெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.